அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கடல் கிட்ட போய் பார்த்துருக்கீங்களா? இது முழுக்க ஒரு கடல் வீடியோ தான். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ. அதாவது நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய விதமாக தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கும். அதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு நம்ம ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடல் பரப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். இது எந்த இடம் அப்படின்னு புரியுது அவங்களுக்கு. இது தனுஷ்கோடி தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி தான். இங்கே ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பழமையான சர்ச்சு போன்ற விஷயங்கள்லாம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சர்ச் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம ஒரு வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே லைட்டாக ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது எடுத்தது. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே பேசிக்கிட்டே ட்ராவல் பண்ணி போவோம். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு சரியான என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோவாக தான் இருக்கும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ இது ஒரு சின்ன நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயம். ஓகே, இப்போ நம்ம கடல் கிட்ட போகிறோம். நிறைய பேர் இங்கே டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகள் நிறைய சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வியூ நம்ம பஸ்ஸில் போகும்போது பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிறனால தொடர்ச்சி அப்படியே கண்டினியூவாக விட்டுருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவங்கள், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம காலையில் நேரமே வந்ததுனால இந்த இடத்துல நிறைய கடைகள் திறக்கப்படாமல் இருக்குது. நீங்கள் டிஃபன் பண்ணுறதுனா ராமேஸ்வரத்துலேயே கூட டிஃபன் பண்ணிட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துலேருந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரும்போது 18-19 கிலோமீட்டர்கள் தொலைவு அப்படிங்கிறது இருக்குது. அந்த டிஸ்டன்ஸை சொல்கிறேன். ஸோ நீங்கள் அங்கேருந்தே ஆட்டோவுக்கு 1200 ரூபாய் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கூட வரலாம். இல்லை நீங்கள் காரில் வந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சேர முடியும். இப்போ நம்ம கடல் கிட்டேயே வந்தாச்சு. கடலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரம்யமாக பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. நல்ல சிலுசிலுப்பான ஒரு இடம் அப்படின்னு இந்த இடத்த சொல்லலாம். வெயில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வெயிலின் தாக்கம் இந்த இடத்துல கடல் பக்கத்தில் எப்போவுமே அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அந்த ஈரத்தன்மையான காற்றினுடைய இது நமக்கு அந்தளவுக்கு வெயில் தெரியாது. இப்போ இதுதாங்க சென்ட்ராக 2 பக்கமும் கடல் இருக்குது. நடுவில் வெஹிக்கிள்ஸ் போக மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சைடில் எல்லாமே ஆட்டோ, கார் இந்த மாதிரியான விஷயத்துங்கள் எல்லாமே பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே பை வாக் நடந்து வருவோம். நடந்து அப்படியே போனோம் அப்படின்னா நிறைய பேர் நமக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் இடைஞ்சலான பகுதியாக தான் இது நமக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இந்த இடத்துல பீக் டைம், அதாவது டூரிஸ்ட் நிறைய போகிற நேரத்துக்கு ரொம்பவே இடைஞ்சலாக இருக்கும். வெஹிக்கிள்ஸ் நீங்கள் முன்னாடியே பார்க் பண்ணிக்கோங்க. ரொம்ப கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது வெஹிக்கிளை எடுக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கும் ரொம்பவே சிரமமாக இருக்கும். லேசாக எங்கேயாவது டச் ஆச்சுன்னா வெஹிக்கிள்ஸ் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஸோ வந்த இடத்துல நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ணி போகணும் இல்லையா? எந்த ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கக்கூடாது, மன வருத்தத்துடன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். சேஃபாக போங்க. ஸோ இங்கே கொஞ்சம் நெரிசலான பகுதி தான். இங்கே பாருங்கள், நிறைய பொம்மைகள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பொம்மைகள்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக இங்கே நம்ம ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சின்ன சின்ன அழகழகான பொம்மையை நம்ம வீட்டுக்கும் கூட வாங்கிட்டு போய் வைக்கலாம். கடலினுடைய அலை எந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடமெல்லாம் எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அதே அளவுக்கு ஆபத்தானதும் கூட. இங்கே ஒரு பாதுகாவலர் கடல் பக்கத்தில் யாரையும் விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சேஃபோ அதை சில பேர் இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் செக்டாரில் இருக்கவங்களும் அதை பண்ணுறாங்க. பரவாயில்ல, கயிறுகள் எல்லாமே கட்டி இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது, ஆபத்தை உணர்ந்து அனைவரும் செயல்படுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி கேமராஸ் நிறையா ஃபோனில் மொபைல் கேமராஸ் இருக்கனால செல்ஃபி முகத்தில் எல்லாமே இருக்காங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல பார்த்துங்க. ஏன்னா கடல் அப்படிங்கும்போது அலைகள் பெருசாக வருதா என்னங்கிறது நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். திடீர்னு கடல் உள்வாங்கும். கடல் அலைகள் பெரிய அளவில் பேரலைகளாக சைடில் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சேஃபாக வந்து போங்க. நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற விதமாக தான் அனைத்துமே இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை தனுஷ்கோடி பாருங்கள். இந்த மணலில் நடக்கும் போதே உண்மையாலுமே ஒரு மாதிரியான ஒட்டகம் மணல் நடந்திருக்கும். அதாவது டெசர்ட்டில் நடக்கும். இங்கே நம்ம கடல் மணலில் நடக்கும்போது அது ஒரு தனி சுகம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்குங்க. அந்த அளவுக்கு தான் நம்ம நடந்து போவோம். நமக்கு ஒரு ஃபீலு, காற்று, இந்த இயற்கை ரசிக்கிறதுக்கு இது மாதிரியான ஒரு இடங்களில் நம்ம போகும்போது நம்ம மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. டூரிஸ்ட் வரதே அதனால தான். ஏதோ ஒரு இடத்துக்கு போனோன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்.
பெரும்பாலும் கடல் பகுதிகளில் வந்து கடல் சீற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக காணப்படும் சில புயல் நேரங்களில். அந்த நேரத்துலலாம் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துலலாம் அனுமதிக்கப்பட மாட்டாது. இங்கே பாருங்கள், சைடில் எல்லாமே கல் வந்து நிறைய இருக்குது. இந்த கல் வந்து அந்த அலையை அப்படியே தடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய அலைகள் இருக்கும்போது கண்டிப்பாக இங்கே அனுமதி கிடையாது. சிறிய அளவில் இருக்கும்போது ஓரளவுக்கு விடுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் கேள்விப்பட்டதான். இந்த இடத்துல நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்தபோது ஏதாவது பசிச்சுது அப்படின்னா, மணலில் நடந்துக்கிட்டே இருந்தோம்னா பசிக்கும், கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் விற்கிது. திட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு உயரமான ஒரு இது, அந்த இடத்துல வந்து காவலர்கள் பாதுகாக்கிறாங்க, எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துங்கள் எல்லாமே இந்த இடத்துல ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கே குட்டி பையன் அவங்க தாத்தாவோட நின்று அவனுடைய அந்த ஜாலியான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கடலினுடைய அலை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு கிட்டேருந்து பார்க்கும்போது அதனுடைய அழகு அப்படிங்கிறது வந்து நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய படத்துங்கள்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து அப்படியே கடல் கிட்ட போகும்போது அந்த அலைகளினுடைய நுரை அப்படிங்கிறது வந்து அந்த உப்பு தண்ணிக்காக அந்த நுரை எப்படி வருது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நல்லா பார்த்து ரசிக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம போய் உள்ளே நின்னோம் அப்படின்னா நம்ம கால் வந்து பதிஞ்சு அப்படியே அந்த இடம் வந்து உள்ளே இறங்கும். ஸோ இதெல்லாமே கடல் பக்கத்தில் போய் நிற்கும் போது நமக்கு அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும். பெரும்பாலும் கல் மேலெலாம் ஏறி நடக்காதீங்க, ஷார்ப்பாக இருக்கும். எங்கேயாவது காலை கிழிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து காயங்கள் ஏற்பட்டு நம்ம நடக்கிறக்கே சிரமமாக கூட ஆகிவிடலாம். அதனால தான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும்போது கற்களை வந்து அடித்து தள்ளும். அந்த அரிப்பு ஏற்படும் மண்ணில், அப்போ வந்து கல்லெல்லாம் தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு ஃபென்சிங் மாதிரியான ஒரு அமைப்பை அமைச்சிருக்காங்க, கற்கள் வந்து நகராமல் இருக்கிற மாதிரி. இந்த இடத்துல பாருங்கள், சங்குகள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. கடல் சங்கு நம்மளே கேள்விப்பட்டிருப்போம், வலம்புரி சங்கு, இந்த மாதிரி நிறைய விதமான சங்குகள் இருக்குது. வண்ண வண்ண சங்குகள் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே அழகுக்கும் வைப்பாங்க. அதே மாதிரி வாஸ்து பார்த்து வீட்டில் கொண்டு போய் சில ராசி சங்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பிரேஸ்லெட்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விற்கிறாங்க. பாசி முத்துக்கள் எல்லாமே இங்கே வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை வந்து கட் பண்ணி அப்படியே வந்து ஸ்லைஸாக வச்சுருக்காங்க. ஸோ ராமேஸ்வரம் நகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதி வந்து ராமேஸ்வரம் நகராட்சியால் வந்து பராமரிக்கப்பட்டு வருது. இங்கே எல்லாமே நிறைய போல்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு அசோக சக்கராவோட ஸ்டாச்சு ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகக்கூடிய விதமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஒரு சின்ன ஃபவுண்டன்ஸ் மாதிரி எல்லாம் கூட அமைக்கலாம். இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது எந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்டதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. தி ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் 27 ஜூலை 2017 வந்து இந்த ஒர்க் டன் பை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே கல்வெட்டால் பதிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து இந்த இடத்துல கல் மேலே உயரமான பகுதியில் நின்று ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது வந்து எடுக்கிறாங்க. ஓகே தான், இது எல்லாமே நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு ஓகே தான். இருந்தாலும் அந்த சேஃப்டி அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக கிடையாது. எட்ஜில் வந்து நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க, கீழே விழுந்தீங்க அப்படின்னா என்னாகும்? கடல் வந்து கிட்டையே அந்த இடத்துல பெரும் அலைகள் அப்படிங்கிறது வந்து வீசுது. ஸோ அந்த மாதிரி இடத்துங்கள்லாம் நீங்கள் போகாமல் தவிர்க்கிறது நல்லது. இப்போ நம்ம தூரத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு செவுறு மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு, நடுவில் வந்து ஒரு சின்ன திட்டு போலலாம் அமைச்சிருக்காங்க எப்போவோ. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது, அது இப்போ சொல்ல போகிறவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த நடு பகுதியில் பாருங்கள், இப்போ கடல் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த மண் அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது கடல் நடுவில். இந்த இடம் எல்லாமே தண்ணீரால் ஃபுல்லாயிரும். அலைகள் அப்படிங்கிறது வந்து சூப்பராக தான் தெரியுது மேலேருந்து பார்க்கும்போதும் கூட. இந்த இடத்துல வரக்கூடாது, இருந்தாலும் நம்ம நண்பர் வந்து காட்சிப்படுத்தியிருக்கார் இந்த வீடியோவில். சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து அவருக்கு ஒரு பெரும் நன்றி அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிக்கிறோம் இந்த வீடியோ மூலிமா. இப்போ இந்த குட்டி பசங்களை பாருங்கள், அழகாக தான் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக பாருங்கள். இலங்கையினுடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸ் வந்து இங்கேருந்து ரொம்ப பக்கம் அப்படிங்கிற மாதிரி டெலிஸ்கோப்பில் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே குறிப்பிட்ட தொகையை வாங்கிட்டு அந்த விஷயத்துங்களை வந்து நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு. இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல. நீங்களும் ஒரு தடவை இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்த பாருங்கள். இங்கே இந்த டெலிஸ்கோப்பில் காட்டுறவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத அவர்கிட்டயே நம்ம நண்பர் கேட்குறாரு. அதையும் பார்த்துடலாம். இதில் பார்த்தா என்ன தெரியுங்க? பார்த்தா ஸ்ரீலங்காவோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட் தான் தெரியும். என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஸ்ரீலங்காவோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட். ஸ்ரீலங்காலாம் தெரியாது. குட்டி குட்டி புத்தர் சிலை, தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை போல் இங்கே வந்து புத்தர் சிலை பெல் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம்.
ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. நிறைய கோபுரங்கள் போல் அமைப்பெல்லாம் இருக்குது. சிறு சிறு பொம்மைகள்லாம் சூப்பராக இருக்குது. ஈஷாவினுடைய இந்த சிவலிங்கம் அனைத்துமே வந்து இங்கே இருக்குது. ஸ்டாச்சூஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து வாங்கினாலும் சின்ன சின்னதாக வந்து வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து குதிரையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே குதிரை சவாரிக்கு கொண்டு வந்து இறக்கறதுக்காக வந்த குதிரை மாதிரி தெரியுது. தனுஷ்கோடியில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பார்வையிடுவதற்கான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. நேரத்தை கருதி இந்த வீடியோ இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய தொடர்ச்சி இருக்கும். அதாவது பழமை வாய்ந்த ஆங்கிலேயர் கட்டிய சர்ச் அழிஞ்சு போனது, அதே போல் இங்கே ராமர் ராவணனை வென்றதன் பிறகு விபீஷணருக்கு வந்து ஒரு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதையும் நடத்தியிருக்கார். அந்த ஆலயமும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் ஆலயமும் இருக்குது. இதன் தொடர்ச்சியாக அந்த வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த எபிசோடாக கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை ஸ்டே டியூன்டா இருங்க. நன்றி.